படத்துக்கு நான் வந்துட்டு போகிறத காட்டிலும் நான் இங்கே வந்துடுறேன்ல 1 வருஷம் 2 வருஷம் அது ஒரு 12 மாதத்துக்கு மேலே வேலை பார்க்கல. அந்த சம்பளம் தான் நிறையா போச்சு. இந்த ட்ராவல் 1,50 கோடி போச்சுன்னா இந்த சம்பளம் 2,50 கோடிக்கு போச்சு. அதெல்லாம் கவலைப்படலை. நான் அந்த படத்தில் நான் லாபத்துக்காகவோ ஒரு வியாபாரம் நோக்கத்தில் எல்லாம் பண்ணலை. இது மாதிரி நிறைய படம் பண்ண போகிறோம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ சார் சொன்னார் ஹோம் மினிஸ்டரு, அது உண்மை. நீங்கள் 40 வயசு வரைக்கும் ஒவ்வொரு ஆட்டம் போடுவீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்குது. எல்லா பொம்பளையிலையும் நீங்கள் போட்டு படாத பாடுபடுத்துவீங்க. 40 வயசுக்கு பின்னால் உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். கால் இருந்தால் பாருங்கள், என் ஃப்ரெண்டெல்லாம் நடக்க முடியாமல் இருக்காரு, என் தம்பி எல்லோரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. 40 வயசுக்கு முன்னால் தான் உங்களுக்கு தெரியும், அடாடாடா எல்லாம் நம்ம போலி வாழ்க்கை. பொண்டாட்டியில் நம்பினா தான் வேலையே நடக்கும், ஏன்னா சாப்பாட்டில் இருந்து எல்லாமே அவங்க தான் தரணும். இந்த 40 வயசுக்கு பின்னால் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். எங்கள் சீஃப் ஆஃப் கார்டாக இருந்தாலும் பொண்டாட்டியை மதிக்கலைன்னா அவரை வீட்டை விட்டு வெளியில் விரட்டி விட்டாங்க. அவர் வாட்டில் சுடுவாட்டில் தான் தெரிஞ்சார், சோத்து கலைஞ்சார். அதை நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக திஸ் இஸ் த ரியல் ட்ரூ. காடாக இருந்தாலும் சட்டம் தான் அதில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் எல்லாம் டிபார்ட்மெண்ட், நீங்கள் எம்பிஏலாம் தனியாக படிக்க வேண்டாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது உங்கள்கிட்ட. ஒவ்வொரு சாமியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே சொல்லுவேன். நீங்கள் எஜுகேஷன்னு போனீங்கன்னா லட்சுமியை சரஸ்வதியை கும்பிடணும், பணம் வேணும்னா லட்சுமியை கும்பிடணும். இதில் பிட்டடிச்சு பாஸ் பண்ணணும்னா விநாயகரை போய் கும்பிடணும். ஏன்னா எந்த பிட்டு எந்த பக்கத்தில் இருக்குன்னு அப்போ தான் தெரியும். இவங்க பிட்டுக்கு படிக்கிறத காட்டிலும் பிட்டு எந்தெந்த பிட்டு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு வைக்கிற பிட்டு இருக்கு, அதுதான் கன்ஃபியூஸ். சார் சொல்லுவார், மதுரை மெடிக்கல் காலேஜில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். நாங்கள் சாரை நிறைய ஏமாற்றுவோம். ஆமாம், இந்த பிட்டை கொடுக்குறதே பெரிய ஆர்ட்டு. நீங்கள் அந்த ஒரு படம் வருது, என் பையலுக்கு சொன்னாங்க, அந்த படம் தான் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படமாக எடுத்தால் தான் அப்புறம் இவரை டீசெண்டாக பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ரவுடியாக பார்த்துருவீங்க, இந்த ஆள் படித்தாரா படிக்கலான்னு தெரியாது அப்படிங்கிறதுனால உண்மையாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு பகுமானமாக ஒரு நல்ல படம் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னொன்று இந்த படத்தில் கதை இருக்கான்னு கேட்டுறாதீங்க, கதையே கிடையாது, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய கான்செப்ட், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் ஏமாறுறீங்க. அதை நான் சொல்லக்கூடாது, அதனால தான் கற்பனை உலகம் சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய எல்லா டாக்டர்ஸும் கெட்ட டாக்டர்ஸ், நிறைய டாக்டர்ஸ் நல்லவங்க, நிறைய டாக்டர்ஸ் நல்லவங்க, நர்சஸ்லாம் சூப்பர். ஆனால் நம்ம இந்தியாவில் தான் பெஸ்ட்டு டாக்டர்ஸ் நர்சஸ். நீங்கள் போன உடனே வைத்தியம் பார்க்குறீங்க, வெளியில் போய் பாருங்கள். அமெரிக்காவிலலாம் நான் ஒரு டாக்டர், எனக்கு பிரைமரி டாக்டருக்கு நான் 1.5 மாதம் வெயிட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஆஸ்பத்திரிகளில் போனீங்கன்னா நான் டாக்டர், என் ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி, 1000 பேர் இருக்காங்க, 1000 பேஷண்ட்டு, நான் பெரிய டாக்டர் இங்கே. ஏன்னா எல்லா டாக்டர்களுக்கும் தெரியும், எனக்கு வைத்தியம் பார்த்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு. நம்ம எப்படி இங்கே ஸ்டான்லியில் இருந்தபோது எப்படி மதுரை மெடிக்கல் காலேஜ் எனக்கு செல்வாக்கு எங்கே போனாலும் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தமிழ் டாக்டர்ஸ் அசோசியேஷனில் 4 ஸ்டேட்டுக்கு நான் தான் கவர்னரு. 1500 டாக்டர் நான் உருவாக்கி விட்டேன். ஆக்சுவலி 600 டாக்டர் தான் இருந்தாங்க. நான் ஒரு 2 வருஷமாக அந்த டாக்டர்ஸுடைய எண்ணிக்கையை 1200 டாக்டர் ஆக்கியிருக்கேன், தமிழ் டாக்டர்ஸ் அசோசியேஷனை. அது மாதிரி நிறைய உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக நான் பண்ணலை. ஏன்னா எனக்கு செலவை காட்டிலும் படத்தில் செலவு கம்மி தான். இந்த படத்தை பொறுத்தவரை டாக்டர் ராஜசேகர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டாருங்க, மேக்கப்பே கிடையாது. இந்த படம் எடுத்ததில் மேக்கப்பே கிடையாது. சாதாரண காஸ்டியூமில் வந்தேன், படம் அவங்க சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டு நாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த அளவிற்கு இந்த படம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட வரவேற்பை பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நாம் இயல்பாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக இந்த படத்தை டாக்டர் ராஜசேகர் அவர்கள், அவருடைய டீம், தம்பி குரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்திருக்காங்க. அரசாங்க மருத்துவமனையில் அன்றைக்கு முதல் சேரும் பொழுது எம்பிபிஎஸ் முடித்தோடனே அது எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் இஸ் ப்ளீஸ் டு அப்பாயிண்ட் யூ அப்படின்னு என்னை கொடுத்தாங்க. இன்றைக்கி அன்னைக்கு மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு இருந்த வார்த்தை இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறிப்போச்சு. ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறின பிற்பாடு அங்கே ப்ராஃபிட் இஸ் த டார்கெட். ப்ராஃபிட் இஸ் த டார்கெட். லைஃப்பில் எல்லாருக்கும் பணம் தேவை. நான் மருத்துவ மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது இதுதான் சொல்லுவேன்,
உங்களுக்கும் பணம் தேவை, எனக்கும் பணம் தேவை. ஏன்னா நம்ம போய் பெட்ரோல் பங்க்ல நின்னா நானும் பணம் குடுக்கணும், நீங்களும் பணம் குடுக்கணும். அதனால வாங்கும் பொழுது நீங்க பணம் எல்லோருக்கும் தேவை தான். அது வாங்கும் பொழுது இப்படி குனிந்து நின்னு வாங்கிக்கங்க. அவங்க இப்படி பாக்கெட்லேருந்து எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. குனிந்து நின்று வாங்குறது உங்களை சேவைக்கு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் இருந்து நான் ஆகும் ஆரம்பத்தில் பணியாற்றிய பொழுது போகிற ஒவ்வொரு பேஷண்ட்டும் வெத்தலை பாக்கு, பழம், ஒன்றும் இல்லைன்னா எலுமிச்சம்பழமாவது வாங்கி அரசாங்க மருத்துவமனையில் நன்றி சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்லுவோம். மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், மன்னை நாராயணசாமி அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. அதே போல் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவரின் துணைவியார் ஜானகி அம்மா அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு பார்த்த அனுபவங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக மரியாதைக்குரிய சூப்பர் சார் அவர்களுக்கு கூட முதல் முறையாக அங்கே ராமச்சந்திர மருத்துவமனையில் அவர் டயாலிசிஸ் ஆகும் பொழுது நான் தான் அவருக்கு போட்டேன். இது எங்கேயும் நான் பொது மேடையில் சொன்னதில்லை, என்னுடைய அடக்கத்தின் காரணமாக. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம தேவைகள் எவ்வளவோ இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் நலன் சார்ந்த பணியில் ஒரு முதலமைச்சர் என்னென்ன செய்யணுங்கிறத அண்ணன் தர்ம போராளி நாங்கள் சொல்லுவோம். தர்ம போராளி என்று சொல்வதற்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒருத்தர் இருக்காங்க. தர்மத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு போராளியாக இருந்தவர் தான் அண்ணன் எச்.ஆர். ராஜா அவர்கள். அவங்க உண்மையிலே அவருக்கு சில குரல் கொடுக்கறதுக்கு எங்களை போன்றவங்கெல்லாம் நேரடியாக மேடைகளில் குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனதைரியம் இல்லை. எனக்கு ஒரு ஆசைகள் இருந்தாலும் இன்னைக்கு அவருடைய படத்தை பார்ப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஹோம் மினிஸ்டர். எனக்கு அவங்க மற்றவங்களுக்கு கவர்னர், எனக்கு அவங்க ஹோம் மினிஸ்டர். நான் மரியாதைக்குரிய சொல்லும்போது எல்லாரும் கேட்பேன், எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், என் பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், சுகர் பேஷண்ட்டா, நீங்கள் ஐபிபி பேஷண்ட்டா, அவன் எல்லாத்தையும் உங்கள் ஒய்ஃப் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், நான் ஒரு தடவை சொன்னால் உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஒய்ஃப் 100 தடவை சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு சாப்பிடாதேன்னு சொன்னால் உப்பு சாப்பிட அவங்க சொல்கிறத கேட்பேன். டாக்டர் சொன்னார்லன்னு கேட்பாங்க. நான் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் உங்கள் ஒய்ஃப்கிட்ட அட்வைஸ் பண்ணிடுவேன். அதனால் அவங்க வீட்டில் அதை சொல்லுவாங்க. அதனால் மனைவி சொல்லை கேட்காத கணவன் இல்லை. மனைவி சொல்ல நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நல்லா ரொம்ப நாள் வாழ முடியும். எல்லாருமே நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க துணைவியாரின் சொல்லை கேட்டு வாழ பழகியவர்கள் தான் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொது மெசேஜை சொல்லி ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்த இந்த மேடைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கலைத்தாய் யாரையுமே எப்பவுமே எந்த நேரத்தில் மாற்றிரும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்றி ஒரு ரவுடி எப்படி திரும்பி திரும்ப அந்த ரவுடித்தனத்தை ஒரு நடிகனாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எச். ராஜா அண்ணன் அரசியலில் ஒரு பெரிய போல்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் பேசக்கூடிய ஸ்பீச்சாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பார் உங்களுக்கு ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு உங்களுக்கு ஸோ அதனால் சினிமாவும் அரசியலும் கலந்து தான் நீ ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் குருன்னு ஒரு அறிமுக கதாநாயகன் ஆகியிருக்காரு. இதை ஏன் சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு அந்த சினிமா அரசியல் ஏன் அப்படி சொல்ல வந்தேன்னா, ஸோ டாக்டர் ராஜரத்ன சார் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி ஸோ அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் அவர் கலைத்தாய் சினிமாவோட தாகம் பாருங்க, திரும்ப அவர் அங்கேருந்து இங்கே வர சொல்லி அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் சினிமாவோட தாகம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 225 படங்கள் வருது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 தயாரிப்பாளர்களும் சரி 100 இயக்குநர்களும் சரி புதுசாக இந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா, அந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் கலைத்தாய் நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ராஜேந்திரன் சுப்ரமணிய சாருக்கும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடியதுக்கும், அப்புறம் இந்த படத்தில் எடிட்டர் சார் ராஜமோகன் சார் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஆல்மோஸ்ட் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு உங்களுக்கு அவர் இந்த படத்தை பணியாற்றியிருக்காரு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றியடை, செய்யாதை மாபெரும் வெற்றியடை எல்லாம் மலை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.